Hello everyone, welcome back to the channel Raw with Hema, and I really hope you all are doing great. Thank you so much for choosing to watch this video. The video one it's going to be another Nykaa haul video in our channel. So recent I think Pink Friday sale till December 1 varaku. So I have purchased a lot of skincare product, hair care and makeup as well. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் மேலே இப்போ ட்ரை பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து புதுசாக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்ற ஒரு குட்டி ரிவ்யூ அண்ட் அப்டேட்டோட இந்த ஹால் வீடியோ பார்க்கலாம். நியூ டு த சேனல் தென் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் எவ்ரி டைம் ஐ அப்லோட் a new video. So first we'll start with the skincare product as always. First I have got a body wash from Chemist at Play. இது வந்து their daily exfoliating body wash which is suitable for all the skin types. நான் மெயினாக பிக் பண்ணதுக்கு ரீசன் இதில் வந்து நிறைய exfoliating ingredients இருக்குது. லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ இருக்குது. உங்களுக்கு ஸ்கின்ல லைட்டாக இந்த பம்பினஸ் ஆர் ரஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்மூத் அவுட் பண்ணி உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண பாடி வாஷஸ்லேயே இட் ஹேஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி குட் ஃப்ரேக்ரன்ஸ், பெஸ்ட் ஃப்ரேக்ரன்ஸ். இந்த ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இந்த கோகனட் ஸ்மெல் மாதிரி லைட்டாக இருக்குது. ஒரு மாதிரி சாப்பிடணும் போல் டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்குது விச் இஸ் வெரி மைல்டு ஆல்சோ. உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ நார்மல் பாடி வாஷஸ் மாதிரி இல்லாமல் இதில் குட்டி குட்டியாக கிரானுல்ஸ் மாதிரி இருக்குது விச் வில் ஹெல்ப்ஸ் இன் மைல்ட்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் அ டெட் ஸ்கின் செல்ஸ். நான் இதிலே வந்து ஐ காட் தேர் அண்டர்ஆர்ம் ரோல் அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆக்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 5% AHA இருக்குது. இட் ப்ரிவென்ட்ஸ் அ பாடி ஓடர்னு போட்டிருக்கு அண்ட் இட் வில் ஆல்சோ ப்ரிவென்ட் த அண்டர்ஆர்ம் டார்க்னஸ்னு போட்டிருக்கு. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா மேபி ஓவர் சம் பீரியடில் வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனில் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இதை யூஸ் பண்ணுறப்போ. பட் இதை நான் வந்து இப்போது பாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நீங்கள் இந்த டியோட்ரண்ட்டை வந்து ஒரு தடவைக்கு மேலே 2-3 தடவை ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் இரிட்டேஷன் இருக்குது. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்படி கொஞ்சம் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குது. தென் அப்புறம் காம் ஆயிடுது. மேபி இதில் வந்து இந்த AHA இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் இன்கிரிடியன்ட் இருக்கனால அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல, லிட்டில் பிட் ஆஃப் இரிட்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைமுக்கு மேலே உங்கள் ஸ்கின்னில் போட்டு ரொம்ப ரப் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி குட் அண்ட் ஆல்சோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஹோல் டே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்குது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் ஐ ஹவ் காட் அ சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் அக்வாலாஜிகா, ரேடியன்ஸ் UV சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்வாலாஜிக்காவில் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது, ஒரு yellow கலரில் இருக்கும். ஐ டோன்ட் ரிமெம்பர் அது என்ன வேரியண்ட்னு எனக்கு தெரியல, பட் yellow கலரில் ஒரு வேரியண்ட் இருந்துச்சு விச் இஸ் வெரி குட் ஃபார் மீ. அது நான் எனக்கு நல்லா சூட் ஆச்சு. ஸோ அதனால் நான் இந்த ரேஞ்ச்லேயே வாட்டர்மெலன் ரேஞ்ச் ட்ரை பண்ணலான்னு இது வாங்கினேன். திஸ் இஸ் 30 கிராம் சன்ஸ்க்ரீன். திஸ் இஸ் ஆல்சோ ரியலி குட். இதில் வந்து SPF 50+ இருக்குது, PA+++, போத் UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதனால் இந்த சன்ஸ்க்ரீனுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து தண்ணி மாதிரி இதுவுமே அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு அந்த சன்ஸ்க்ரீனில் ஜென்ரலாக ஒயிட் காஸ்ட் வரதோ இல்லை போட்டோன்னே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுறதோ அதெல்லாம் இருக்காது, டக்குன்னு குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சன்ஸ்க்ரீன் இஸ் சூட்டபிள் மோஸ்ட்லி ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். நெக்ஸ்ட் ஐ ஹவ் காட் 2 ப்ராடக்ட் ஃப்ரம் ஃபாக்ஸ்டேல். ஸோ ஒன்று வந்து தேர் சூப்பர் க்ரீம் ஹைட்ரேட்டிங் செரமைட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் ஃபாக்ஸ்டேலில் வேறு ஒரு மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணியிருக்கேன் விச் இஸ் ஜெல் பேஸ்ட். பட் அதை விட இது இன்னுமே எனக்கு ஹைட்ரேட்டிங்காக ஃபீல் ஆகுது. இதோட கன்சிஸ்டன்சியுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இதுவுமே டக்குன்னு போட்டோடனே அப்சர்வ் ஆயிரும். நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்குது ஸ்கின்னை. ஆல் த்ரூ த டே உங்களுக்கு ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்குது. நான் மெயினாக இதை ஏன் பிக் பண்ணேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த செரமைட் பெப்டைட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பெருசாக என் ஸ்கின் கேரில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ அது எப்படி ஒர்க் ஆகும் ஸ்கின்ல அப்படின்றதுக்காக தான் ஐ பிக்ட் அப் திஸ் செரமைட் மாய்ஸ்சரைசர். திஸ் இஸ் ஆல்சோ குட் அண்ட் இட் சூட்ஸ் ஃபார் ஆல் தி ஸ்கின் டைப்ஸ். இந்த ஹால்லே நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இட்ஸ் ரீபர்ச்சேஸ். திஸ் இஸ் தேர் விட்டமின் C சீரம் ஃப்ரம் ஃபாக்ஸ்டேல். இது ஒன்று மட்டும்தான் நான் ரீபர்ச்சேஸாக பிக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் C சீரம் என்னோட பழைய வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி இட் ரியலி ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் எ பிக்மெண்டேஷன். உங்களுக்கு இந்த ஆக்னி மார்க்ஸ்லாம் வந்துட்டு போனது இருந்துச்சு, இல்லை இந்த இடத்துக்கிட்டலாம் பிக்மெண்டேஷன் சில பேருக்கு இருக்கும். நீங்கள் ஒரு ஓவர் த பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ யூ கேன் விசிபிளி see the difference. அண்ட் ஆல்சோ இது எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 1 வீக்லேயே வந்து எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கின் வந்து எப்போயுமே இந்த சீரம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ஆல் த்ரூ த டே நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அன்லைக் அதர் சீரம்ஸ், ஏன்னா மற்ற சீரம்ஸ் எல்லாமே தண்ணியாக இருக்கும். பட் இந்த சீரமோட ஃபார்முலேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் லைக் க்ரீம் மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு வேஸ்ட் திஸ் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ 30 ml ப்ராடக்ட் நினைக்கிறேன். ஸோ யா
இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விட்டமின் சி சீரம் நான் இந்த க்ரீம் பேஸில் யூஸ் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே இந்த தண்ணி மாதிரி லிக்விடியாக இருக்கும். இது ஒன்று தான் இந்த க்ரீம் பேஸில் யூஸ் பண்ணேன். அண்ட் எஸ்பெஷலி இப்போ வின்டருக்கு கொஞ்சம் ஸ்கின் இன்னுமே நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும் அப்படின்றனால ஐ பிக்ட் அப் திஸ் விட்டமின் சி சீரம். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் வாங்கினதுக்கு ஐ காட் ஒன் ஃப்ரீ ப்ராடக்ட். இது ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஃபேஸ் வாஷ் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் இந்த ரொட்டீனில் இப்போ இல்லைன்றனால நான் ஃபேஸ் வாஷ் பிக் பண்ணேன். வந்து டீப்லி கிளென்சஸ் யுவர் போர் அண்ட் சூட்ஸ் யுவர் ஸ்கின்னு போட்டிருக்காங்க. நியாசினமைட், விட்டமின் இ அண்ட் கேமோமைல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, சூட்டபிள் ஃபார் ஆல் தி ஸ்கின் டைப்ஸ். ஸோ ஃபாக்ஸ்டைலோட கிளென்சஸ் வந்து இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளென்சஸ். எஸ்பெஷலி இந்த ப்ளூ கலர் ஒரு பாட்டில் வரும், அது வந்து இட்ஸ் மை ஃபேவரட் நவ். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி அது வாங்கலான்னு தான் போனேன். பட் எனக்கு ஃப்ரீபியில் வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஃபேஸ் வாஷே கிடைக்குதுன்றப்போ தென் எதுக்கு திரும்ப அதை வேற தனியாக ஆர்டர் போடணும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ 100 ml. இதுவே எனக்கு 1 month லாஸ்ட் ஆகும் அப்படின்றனால ஐ டிட் நாட் பிக் இட் அப். இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ஜெல்லியாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஃபேஸில் போடுறப்ப நல்லாவே ஃபோம் வருது. கம்பேர்ட் டு அந்த பழைய கிளென்சஸ் விட இது கொஞ்சம் ஃபோம் இன்னும் நல்லாவே வருது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் மேக்கப்லாம் போட்டு டபுள் கிளென்சிங்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி கிளென்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சியும் மைல்டாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லா ஃபோம் வருது, லேதர் ஆகுது, மேக்கப்பும் நல்லா ரிமூவ் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஐவ் காட் டு மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து ஜாயிலேருந்து இன்டென்ஸ் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா மாய்ஸ்சரைசருமே இந்த 500 ml 1 liter அந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாவாக இருக்கிறனால டக்குன்னு நீங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னா எடுத்து வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எதுவுமே இல்லை. அதனால ஐ பிக்ட் அப் திஸ் ஒன். ஸோ இது வந்து buy one get oneல இருந்துச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐ பிக்ட் அப் தீஸ் 2 மாய்ஸ்சரைசர். திஸ் இஸ் ஆல்சோ கிவிங் அ குட் ஹைட்ரேஷன். இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில் காலி பண்ண போகிறேன். அடுத்து ஐ ஹவ் காட் டு ஷீட் மாஸ்க். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் கால் மிராபெலியா. இதில் வந்து லெமன் லைம் அண்ட் பெரிஸ் அப்படின்னு 2 வேரியன்ட் வாங்கியிருந்தேன். வின்டர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப டல் அண்ட் டீஹைட்ரேட்டடாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபெஸ்டிவல் சீசன் இஸ் கம்மிங் அப். ஸோ அதனால ஜஸ்ட் இன்கேஸ் எனக்கு ஸ்கின் கேர்லாம் பண்ண முடியல, ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு 2 ஷீட் மாஸ்க் வாங்கியிருக்கேன். இது வந்து buy one get oneல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வை ஐ பிக்ட் அப் தீஸ் 2 ஷீட் மாஸ்க். இதுக்கப்புறம் ஐவ் காட் வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஐ திங்க் இது எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ்க்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். சிரோனாலேருந்து சானிட்டரி டிஸ்போசபிள் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் நாப்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து தேடிட்டு இருப்போம் அதை ரேப் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. பட் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு 15 பேக் ஆஃப் கவர்ஸ் இருக்கும். ஒரு கவரும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நாப்கின்ஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு மேலே ஒரு சீல் மாதிரி இருக்குது. இந்த சீலை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நாப்கின் வெளியில் வராது. யூ கேன் ஈஸிலி டிஸ்போஸ் இட். ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் இதை வந்து buy one get one ஆஃபரில் வாங்கினேன். ஒரு பேக் வந்து 75 rupees நினைக்கிறேன். ஸோ எனக்கு buy one get oneல இருந்தனால நான் வந்து பேக் ஆஃப் 2 ways 75க்கு வாங்கிக்கிட்டேன். ஸோ இஃப் யூ ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பேக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் காட் ஃபார் ஸ்கின் கேர். அண்ட் கம்மிங் டு ஹேர் கேர் இருக்குது. திஸ் டைம் ஐ டிசைடட் நான் ப்ளம்ல இருந்து தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ப்ளம்ல ஆல்ரெடி நான் ஒரு 2 ப்ராடக்ட் பார்த்து வச்சுருந்தேன். ப்ளம்மோட கோகனட் அண்ட் பெப்டைட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைன் ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்து ஐ திங்க் ஐ ஹவ் யூஸ்டு 2 times நவ். நான் இப்போ இதை யூஸ் பண்ண வரைக்குமே ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் ஹேர் வாஷ் இந்த மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஐ குட் விசிபிளி ஃபீல் தட் எனக்கு அதை தொட்டு பார்க்குறப்போ ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஃப்ரிஸ்ஃப்ரீயாகவும் இருந்துச்சு என்னோட ஹேரு. அண்ட் இந்த மாஸ்கோடையே ஐ தாட் ஐ பேர் அப் த ஷாம்பு ஆல்சோ. ஸோ இதுலேயே வந்து இந்த கோகனட் அண்ட் பெப்டைட் அந்த வேரியண்ட்லேயே இருக்கிற ஷாம்பூ நான் பிக் பண்ணியிருந்தேன். 200 ml ஷாம்பூ உங்களுக்கு ஸ்கேல்ப் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஒரு 2-3 pumps எடுத்தாலே என்னோட ஹேர் லென்ஸ்க்கு 2 or 3 pumps நான் எடுத்து வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். நல்லா உங்கள் ஸ்கேல்ப் வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இட் doesn't have very strong fragrance. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அண்ட் இது ரெண்டும் இல்லாமல் I've got one more shampoo also from Plum, which is their Tea Tree Dandruff Control Shampoo. இப்போ வின்டர் வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹேர் ரொம்ப ஒரு மாதிரி நேற்று தான் வாஷ் பண்ணியிருப்போம். பட் நெக்ஸ்ட் டேவே வந்து ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக வருது. ஃப்ளேக்கினஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஐ ஆர்டர் திஸ் டீ ட்ரீ வேரியன்ட். ஜென்ரலாகவே டீ ட்ரீ வந்து இட் ஹெல்ப்ஸ் வெரி வெல் டு ரெடியூஸ் யர் உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற அந்த டேண்ட்ரஃப்கோ இல்லை இச்சினஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கன்சர்ன் இருந்துச்சுன்னா டீ ட்ரீ ஒர்க்ஸ் ரியலி குட். ஸோ இந்த ஷாம்பு ஆக்சுவலி நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல பிகாஸ் ஐ வாஸ் யூஸிங் தட் ஒன். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஐ வில் லெட் யூ நோ இஃப் இட் ரியலி ஒர்க் ஃபார் மை டேண்ட்ரஃப் ஆர் நாட். எப்பயுமே ப்ளம்ல வந்து they'll always have some discount or any offer going on. So இந்த தடவை I have ordered this 3 product. இந்த 3 ப்ராடக்ட்க்கு I almost got 7 free products. The first வந்து their
ஹால் ஆஃப் ஃபேம் ட்ரையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு. இந்த கிட் வந்து ஐ திங்க் மெனி ஆஃப் யூ வுட் ஹேவ் சீன் திஸ் ஆல்ரெடி. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஒரு கிளென்சர் இருக்கும், ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன், விச் இஸ் ஆல் யூ நீட். அடுத்த ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து இட்ஸ் ஓ ஸோ வெனிலா கிட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையோ கிட் தான் இதுவும். ஸோ இதில் வந்து ஒரு பாடி வாஷ், ஒரு பாடி லோஷன் அண்ட் பர்ஃப்யூம் இருக்குது. டெஃபினெட்லி நீங்கள் வந்து ட்ராவல் போனால் இந்த 2 டப்பா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு போயிடலாம். கிளென்ஸ், மாய்ஸ்சரைஸ், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாடிக்கு வந்து இதில் ஒரு வாஷ் இருக்குது, பாடி வாஷ் இருக்குது, பாடி லோஷன், பர்ஃப்யூம் இருக்குது. கம்ப்ளீட்லி ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான கிட். வெனிலா கேரமெல்லோ ஃப்ளேவர் வித் கோகோ பட்டர். ஸ்மெல்ஸ் வெரி நைஸ். நீங்கள் அந்த வெனிலா ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட்லி த சேம் ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் இது 3ம் இல்லாமல், இது 2ம் இல்லாமல் ஐ காட் ஒன் மோர் ஃப்ரீ ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் விச் இஸ் எ டோனர். ப்ளம்மோட பல்கேரியன் வேலி ரோஸ் வாட்டர் டோனர். திஸ் இஸ் அ ஃபுல் சைஸ் ப்ராடக்ட். இது நீங்கள் தனியாக வாங்கினா இட் வில் பி அரௌண்ட் 390 rupees. ஐ டோன்ட் யூஸ் டோனர்ஸ், பட் இந்த டோனர் வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஹைலூரானிக் ஆசிட்ஸ்லாம் வந்து என் ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணுறதுனால, இல்லை ட்ரையாக இருக்கிற ஸ்கின்ல போடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு டேம்பாக இருக்கிற ஸ்கின்ல, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற ஸ்கின்ல போட்டால் தான் நல்லா ஒர்க் ஆகும். 2-3 ஸ்ப்ரே அடிச்சு நீங்கள் அது மேலே ஹைலூரானிக் ஆசிட் போட்டுக்கலாம். அந்த பர்பஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட் ஐ forgot is from ஸ்ட்ரீக்ஸ்ல இருந்து. இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸ்ட்ரீக்ஸோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே. எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரீக்ஸ்ல ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே இருக்கிறதே தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி வி பிளண்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ நோட்டிஸ்ட். அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் யூர் ஹீட் டில் 250 degreesனு போட்டிருக்கு. நான் வந்து இப்போது பெருசாக ஹீட் ஐ மீன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுல ஜஸ்ட் இந்த ப்ளோ எஃபெக்ட்காக ப்ளோ ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ ஸ்ட்ரைட்னிங் விட ஐ மோஸ்ட்லி கோ ஃபார் ப்ளோ ட்ரையிங். ஸோ ப்ளோ ட்ரையிங் பண்ணுறப்போ அந்த ஹீட்டுமே வந்து உங்கள் ஹேரை வந்து டேமேஜ் பண்ணுன்னா, ஸோ அதுக்கு ஐ தாட் ஐ வில் கோ ஃபார் திஸ் ஒன். அண்ட் கம்பேர்ட் டு அதர் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் 299 MRP போட்டிருக்கு. பட் நான் இதை விடவும் கம்மியாக தான் வாங்கினேன். ட்ரை பண்ணிவிட்டு ஐ வில் டெல் யூ இஃப் இட் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் protecting my hair from the heat அப்படின்னு. These are the skin and hair care products I've purchased. Next வந்து we'll jump into the makeup product. And this time I've got 4 to 5 lip products. So அதெல்லாமே ஒன்றுன்னா பார்க்கலாம். First வந்து I've got the compact powder from Swiss Beauty. இது வந்து their oil control compact powder அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து ஷேட் நம்பர் 04 நேச்சுரல் பேஜ்னு சொல்லிட்டு. ஐ தாட் இட்ஸ் அ டார்க்கர் ஷேட். இது வந்து டார்க்காக தான் இருக்குது, பட் மோர் லைக் ஒரு ஆரஞ்சு அந்த டோனில் இருக்குது. போடுறப்ப ஆரஞ்சிஷாக இருக்குது. ஐ வில் ட்ரை டு ஷோ யூ த ஸ்வாட்ச். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் வில் கேப்சர் இன் கேமரா. உங்களுக்கு தெரியுதா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆரஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப ஆரஞ்சாக இருக்குது நான் என் ஃபேஸில் போடுறப்ப. என்னோடய டோனை வந்து கொஞ்சம் மியூட் டவுன் பண்ணுற மாதிரி, இருக்கிற டோனை விட ஒரு டோன் கம்மியாக காட்டுற மாதிரி இருக்குது. மேபி சம்மரில் கொஞ்சம் டேன் ஆனதுக்கப்புறம் இது எனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பவுடர் வைஸ் இட்ஸ் குட். இது நல்லா, இது போட்டோன்னே மேட் ஃபினிஷாகவும் நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது. என்னை விட நீங்கள் இன்னும் ஒரு ஷேட் டீப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேட் உங்களுக்கு சூட் ஆகும். அடுத்து வந்து ஐவ் காட் 2 கன்சீலர்ஸ். ஒன்று வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே வாங்கியிருந்தேன். அதை ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன். ஸ்விஸ் பியூட்டியில் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கன்சீலர். நான் எப்போயும் வாங்குறது கிடையாது. இட்ஸ் ஃப்ரம் செலக்ட் அப்படின்ற ஒரு வேரியண்ட்லேருந்து ஹையான் கவர் லிக்விட் கன்சீலர். இந்த பேக்கேஜிங்கே ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. இந்த கன்சீலரோட ஷேட் வந்து 4.0 டீப். இந்த கன்சீலர் ரேஞ்சில் இதுதான் லாஸ்ட் ஷேட். கொஞ்சம் எனக்கு லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கேன் see right? மேபி எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஆல்சோ இதுக்கு மேலே நீங்கள் அந்த ப்ளஷ்ஷு பவுடரு அதெல்லாம் போடுறப்போ ஓரளவு மேட்ச் ஆகிடுது. பட் இன்னும் கொஞ்சம் ஷேட்ஸ் வந்து பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஷேட். என்னை விட இன்னும் கொஞ்சம் டீப்பாலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்க எந்த கன்சீலருமே சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐவ் காட் வெரி வெரி பாப்புலர் கன்சீலர் ஃப்ரம் Maybelline. இட்ஸ் தேர் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் இந்த ஷேட் கேரமல். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஷேட் கேரமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் மேட்சிங் மை ஸ்கின். அந்த கன்சீலர் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஓகேயாக தான் இருக்குது. ஐ திங்க் யூ கேன் see டிஃப்ரென்ஸ் ஃபார் போத். கொஞ்சம் ஒரு சின்ன இது இன்னும் கொஞ்சம் வார்மாக இருக்குது. எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் அப்ளிகேட்டர். இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது போட்டதே திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆக்னி ப்ரோனாலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஹைஜீன். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறப்போ ப்ராடக்ட் ஈவனாக வர மாட்டேங்குது. ஐ திங்க் யூ கேன் see இந்த சைட்லலாம் ஃபுல்லாக ஸ்பில்லாக இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே இந்த கேப்லலாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அது ஒன்று தான் இதில் பிடிக்கல.
அதர்வைஸ் இந்த ஷேட் வந்து இட்ஸ் ரியலி குட். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை டெஃபினெட்லி என்னோட ஷேட்ல இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்சீலர்ஸ் நான் ஆர்டர் பண்ண போறேன் தெரிஞ்சோடனே எனக்கு வாட் இஃப் அது எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சேஃபர் சைடுக்கு தான் நான் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் ஆக்சுவலி நான் போட்டேன். பட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. இது வந்து இன்சைடில் இருக்கிற டேங்கி ஆரஞ்ச் NC6 அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு தான் ஏஜ் டிவைன் கன்சீலர் நான் போட்டிருக்கேன். எனக்கு நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. பட் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிக்மெண்டட். ஓகே, யூ கேன் சி ரைட், செம்ம பிக்மெண்ட்டான ஆரஞ்சு இது. இந்த கோயிலெல்லாம் வந்து இந்த செந்தூர் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு பிக்மெண்டடாக இருக்குது. நான் வாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்போ எடுத்து பேட் பண்ணால் செம்ம ஆரஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெரி 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 லிட்டில் நீங்கள் எப்போயுமே எடுக்கிற கன்சீலரை விட 1/4 நீங்கள் எடுத்தாலே நல்ல கவரேஜ் இருக்குது. ஸோ நல்லா லாங் ரன்னும் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ த கவரேஜ் இஸ் குட். So definitely you can try this orange concealer from Rennie, their Midnight Kohl Kajal. Actually இது வந்து ஷார்ப்னரோட வரும். ஐ டோன்ட் நோ இப்போ நான் ஷார்ப்னர் எங்கே போட்டேன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சூப்பராக இருக்குது இந்த காஜல். ஆக்சுவலாக செம்ம பிக்மெண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு கூட நான் கீழே வாட்டர் லைனில் தான் போட்டிருக்கேன். அப்படி பட்டர் மாதிரி கிளைட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக்லேயே உங்களுக்கு நல்ல பிக்மெண்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி லாங் லாஸ்டிங் as well. 200 250 தான் நினைக்கிறேன் ஷார்ப்னரோட வருது அப்படின்றப்போ திஸ் ரியலி ஒர்த் த. மேலேயுமே உங்களுக்கு ஐலிட்ஸ் மேலேயுமே லைனர் மாதிரி யூஸ் பண்ணலாம். செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. டெஃபினெட்லி ட்ரை திஸ் காஜல். இது வந்து ஐவ் காட் 2 ப்ராடக்ட் ஃப்ரம் எர்த் ரிதம். ஒன்று வந்து ஐவ் காட் தேர் மேக்கப் கிளென்சிங் பாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ஐ கோ ஃபார் த கார்னியரோட மைசலா வாட்டர் இல்லை சிம்பிளோட அந்த மைசலா வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐவ் நாட் யூஸ் சம்திங் லைக் பாம் டைப்பில் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் ஐ தாட் இந்த எர்த் ரிதமில் buy 1 get 1 ஆஃபர் வேறு இருந்தனால ஐ பிக்ட் அப் திஸ் ஒன். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஸ்மெல் எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. ஒரே ஒரு தடவை நேற்று யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் ஐ டென்ட் ஹேவ் எனி மேக்கப்லாம் இல்லை. ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் இருந்துச்சு. மேக்கப் போட்டு ஒரு நாள் கிளென்ஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது நான் ரிவ்யூ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். செகண்ட் ப்ராடக்ட் ஐ ஹேவ் காட் இஸ் த லிப் அண்ட் சீக் டிண்ட். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு போல் மாதிரி கேட்டிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். எல்லாருமே ஆல்மோஸ்ட் 85% நினைக்கிறேன் எல்லாரும் வந்து எர்த் ரிதமோட லிப் டிண்ட் தான் போட்டிருந்தீங்க. எட்யூடோட லிப் பாம் தான் லிப் டிண்ட் தான் எல்லாரும் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாருமே இந்த எர்த் ரிதம் பிக் பண்ண சொன்னீங்கன்றனால நான் இதை பிக் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ஷேட் நம்பர் வந்து இட்ஸ் நம்பர் தெரியல. ஷேட் நேம் வந்து இட்ஸ் பிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு டார்க்கான ஒரு ரெட்டிஷ் ஷேடாக இருக்குன்னு பார்த்தேன். பட் இது வந்து பார்க்க நல்லா டார்க் ரெட் மரூன் மாதிரி இருக்குது. பட் இதை நான் அப்ளை பண்ணுறப்போ ஐ ஃபீல் மோர் லைக் அ பிங்க். ரெட்லேயே ஒரு மாதிரி இந்த பிங்க் அண்டர்டோன் இருக்கிற, ஐ ஹோப் யூ கேன் see it. ஸோ அந்த பிங்க் அண்டர்டோன் இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம். நான் நல்லா ஒரு போல்டான ரெட்டாக இருக்கும்னு நினச்சேன். அது ஒன்று தான் இதில் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட். அதர்வைஸ் இது எப்படி இருக்குன்னா மோர் தென் அ லிப் அண்ட் சீக் டிண்ட்னு சொல்கிறத விட இட்ஸ் லைக் லிப் கிளாஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த டிண்ட் அதிகமாக இருக்கிறத விட அந்த ஃபார்முலேஷனே ஒரு மாதிரி லிப் கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியே ஒரு மாதிரி லிப்ஸை மாய்ஸ்சராக வச்சுக்குது. பட் அந்த டிண்ட் வந்து ரொம்ப லாங் ஸ்டேயாக இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் சீக்ஸில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டிண்ட் பெருசாக விசிபிளாக தெரியல. பட் உங்களுக்கு ஹைலைட்டர்லாம் போட்டால் அப்படி நேச்சுரலாக ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மைல்டாக சட்டிலாக இருக்குது. ஐ ஹவ் காட் ஃபுல் லிப்ஸ்டிக் அப்பார்ட் ஃப்ரம் அந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் இல்லாமல். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேபிளினோட க்ரீம் புல்லட் லிப்ஸ்டிக். இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நானுமே ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் காலேஜ் படிக்கிறப்போ ஜஸ்ட் இதில் சில்லி நியூடுன்னு ஒரு ஷேட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அகெயின் இப்போ பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சுன்னு வாங்கினேன். இது வந்து நான் நல்லா ரெட்டாக இருக்குன்னு வாங்கினேன். பட் இதுவுமே ஒரு பிங்க் அண்டர்டோனில் இருக்குது. இந்த ஷேட் நேம் வந்து டிவைன் வைன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ரெட். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரெட்டு தான். பட் உங்களுக்கு பியோர் அந்த பிளட் ரெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லை, பிங்க் அண்டர்டோனில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து இட்ஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஆர் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே லிப்ஸில் இருக்காது. ஸோ இது க்ரீம் லிப்ஸ்டிக் அப்படின்றனால நான் ஜென்ரலாக அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு பேக் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 hours வரைக்கும் இந்த லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டேயாக இருக்கும். அடுத்து வந்து இன்சைட்லேருந்து தேர் சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக். இது வந்து டார்க் ப்ரௌனாக வரும்னு நினச்சேன். பட் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டான இருக்குது. ஒரு மாவிஷ் ப்ரௌன் பிங்க் மாதிரி இருக்குது.
ஸ்மெல் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. இது வந்து நான் போட்டா தனியா இத மட்டும் போட்டா எனக்கு ரொம்ப வாஷ்ட் ஆஃபா தெரியுது. அப்படியே ஸ்கின்னோட ஸ்கின்னா இருக்க மாரி இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஒரு ப்ரவுன் லிப் லைனர் வச்சு போட்டீங்கன்னா, நீங்க இந்த லிப்ஸ்டிக் போடுறப்ப இட் லுக்ஸ் பிரெட்டி குட் ஆன் யூ. 2 லாஸ்ட் லிப்ஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஒண்ணு வந்து இந்த புல்லட் லிப்ஸ்டிக். இத பார்த்தோனே எனக்கு இந்த மேட்ல வர லிப்ஸ்டிக்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. நல்லா இது ஒரு மேட் ஃபினிஷ்ல நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. இதோட ஷேட் நேம் வந்து N215 நேச்சுரல் கோகோன்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலி ஒரு நல்ல இந்த ஷேட் தான் இது. ஒரு ஆரஞ்சு கலர் பர்ன்ட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். நீங்க மேக்கப்போட போடுறப்பயும் நல்லா இருக்கும். மேக்கப் இல்லாம போட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து இதுவுமே லாங் ஸ்டேலாம் கிடையாது. பட் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் மட்டும் டக்குன்னு வெளில போயிட்டு வர போடணும்னா அந்த மாதிரி டைமுக்கு இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு. அண்ட் கலர் ஆல்சோ சூட்ஸ் யுவர் ஸ்கின் டோன். என்னோட ஸ்கின் டோன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். என்னை விட டீப்பரா இருந்தாலுமே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நல்லா சூட் ஆகும். அதர்வைஸ் நீங்க ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சு ஒர்க் பண்ணா இட் வில் பி குட். அடுத்து கடைசியா ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இட் இஸ் தேர் அல்ட்ரா ஹெச்டி மேட் லிப்ஸ்டிக். மை மோஸ்ட் ஃபேவரட் அவுட் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ நான் வாங்கின 4-5 லிப் ப்ராடக்ட்ஸ்லையுமே இதுதான் என்னோட டாப் ஃபேவரட். ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 400 நினைக்கிறேன். இட்ஸ் அ மேட் ஹெச்டி லிப்ஸ்டிக். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ரெட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். இது வந்து நல்லா ஐ டோன்ட் நோ கேமரால வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. பட் நேர்ல இது வந்து இட்ஸ் சச் அ போல்ட் கலர். நல்ல டார்க் வெரி டார்க் மரூன் கலர். இதுக்கு லிப் லைனர்லாம் எதுவுமே வேணாம். இது மட்டுமே நீங்க போட்டாலே செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கும். ஷேட் மாஃபி ப்ரௌன் 23 அப்படின்னு போட்டிருக்கு. டெஃபினெட்லி நீங்க டீப் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக் நீங்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ரியலி குட். Thank you so much for watching my video till end guys. I know it's really lengthy because நிறைய ப்ராடக்ட்ஸ் and அதோட அப்டேட்டோட சேர்த்து கொடுக்கறனால I know it's little lengthy than what we usually upload. So இவ்வளோ தூரம் நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே thank you so much. So if you like the video, don't forget to click the like button and share the video with your friends and family. Stay tuned for my next video. Bye guys.